தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். ரேவதி, இந்த கல்யாணத்துக்கு என்னால போக முடியாது. அதனால நீ போயிட்டு வந்துரு. அங்க எனக்கு யாரையுமே தெரியாதுங்க, நான் எப்படி போறது? டேய், வீடு தேடி வந்து பத்திரிக்கை வச்சிருக்காங்கடி. போகலன்னா தப்பாயிடும். நீ போயிட்டு வந்துரு. நீங்களே போயிட்டு வந்துருங்களேன். ஏண்டி, ஒரு நாளைக்கு 9 கல்யாணம் நடக்குது. எல்லாத்துக்கும் நானே போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? உன்னை போக சொன்னா போ, அவ்வளவுதான். சரிங்க, நான் போயிட்டு வரேன். ஹலோ மாமா. இங்க ஒரு பிரச்சனை மாப்ள. என்ன பிரச்சனை? ஓ, மதி பிரச்சனையா? அதான் நான் அவளை மன்னிப்பு கேட்க சொன்னேன். இந்நேரம் அவ கேட்டிருப்பாளே, கேட்கலையா? அவ மன்னிப்பெல்லாம் கேட்கல மாப்ள. நான் சொல்லியும் கேட்கலையா? மன்னிப்பு கேட்காதது மட்டும் இல்ல, அவ ரொம்ப நேரமா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காளா? ஆமா மாப்ள, அவ மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்ன கோபத்துல சுரேஷ அவளை வெளியே போக சொன்னான். அவ வீட்டுக்கு போவான்னு பார்த்தா வீட்டிலேயே வெளியே உட்காந்து. அப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்க தொடங்கிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு மாப்ள. என்ன பண்றதுன்னே தெரியல மாப்ள. மாமா, நீங்க என்ன மாமா சொல்றீங்க? மாப்ள, இவள மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவள என் வாழ்க்கையிலேயே பார்த்ததில்ல மாப்ள. எவ்வளவு கௌரவமா வாழ்றவங்க நாம. எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவா போல இருக்க. ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி பெரிய தலைகுனிவை உருவாக்கிடுவா போல. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் மாப்ள. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு ஏதாவது ஒரு வழி நான் பண்றேன். நீங்க போன் வைங்க. சரிங்க மாப்ள. சரி. என்னங்க? தெரியாதனமா தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன். ஒரு நாளைக்கு 10 போன் அடிக்கிறாங்க. நான் ஊர்ல இருக்க வேலையெல்லாம் பாப்பனா, இல்ல உங்க வீட்டு பஞ்சாயத்தையே பாத்துட்டு இருப்பனா? கேடி, இப்பதானே உங்க வீட்டுல இருந்து வந்த, அதுக்குள்ள உங்க அப்பா போன் பண்றாரு. பேசாம உங்க வீட்டை எதிர்க்க ஒரு வீடு பார்த்து உட்காந்துறவா? இனிமேல அததான் செய்யணும் போல இருக்கு. தல ஹலோ ஹலோ, அம்மா, அங்க என்னம்மா பிரச்சனை? மாப்பிள்ள எதுவும் உன்கிட்ட சொல்லலையா? இல்லையே. உன் தம்பி ஒருத்திய கட்டிக்கிட்டு வந்திருக்கானே, படாத பாடுபடுத்துறாடி எங்கள. என்ன ரொம்ப மரியாதை குறைவா நடத்தினா. எனக்கு நெஞ்சு வலி வர அளவுக்கு பேசினா. ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்ட, சுரேஷை எடுத்தறிஞ்சு பேசுறா. அவங்க அப்பா அம்மாவை வர வச்சோம், அவங்க பேச்சையும் மதிக்கலடி. அதுக்கப்புறம் மாப்பிள்ள தான் வந்து மன்னிப்பு கேட்டு எப்படியாவது பிரச்சனையை முடிச்சு வைன்னு சொன்னாரு. மாப்பிள்ள பேச்சையும் இவ கேக்கலடி. இதுக்கு மேலயும் நீ இங்க இருக்க வேண்டான்னு சுரேஷ் சொல்லிட்டான். வீட்டுக்கு வெளியில போய் திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவ வீட்டுக்கும் போக மாட்டாளாம், மன்னிப்பு கேட்டு உள்ளயும் வரமாட்டாளாம். அக்கம் பக்கத்துல எல்லாரும் சிரிக்கிறாங்கடி. ஷோ, எனக்கு அப்படியே செத்து போயிடலாமான்னு இருக்கு. மன்னிப்பெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும்னு அவளை உள்ள கூப்பிட வேண்டியதானே? இப்பவே திமிர் பிடிச்சு ஆடுறா. இனி மன்னிப்பு கேட்க வேண்டான்னு சொன்னா அவ்வளவுதான். சலங்க கட்டிக்கிட்டு எல்லாம் ஆடுவா. அம்மா, எவ்வளவு நேரம் தாமா அவ வெளியிலே உட்காந்துட்டு இருப்பா? இப்ப கூட நீ அவளை பத்தி தான் கவலைப்படுறல்ல. அப்படியெல்லாம் இல்லம்மா. மாப்பிள்ளை என்னமோ பண்றேன்னு சொல்லிருக்காரு. இந்த பிரச்சனைய அவரு பாத்துக்கட்டும். நீ போன வை. அம்மா,
மலரே கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இந்தாங்கப்பா. ஏன் மலர் எங்க? அவ வெளியே இருக்கா. வெளியில இருக்காளா? அவ ஏன் வெளியில போனா? அப்பா, பக்கத்து வீட்டுக்காரங்க யாரும் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு அவ மதி கூட போய் உட்காந்துருக்காப்பா. வீட்டு மானத்தை வாங்குறதுக்கு வெளியில போய் உட்காந்துருக்கா. அவ துணைக்கு மலரும் போய் உட்காந்துருக்காளா? மலர உள்ள கூப்பிட்டு வர சொல்லு லட்சுமி. அப்பா இருக்கட்டும்பா, அந்த பொண்ணு தனியா இருக்கு. அறிவில்லையான உனக்கு? அறிவில்லையான்னு கேக்குறேன். மலர உள்ள வர. என்ன நீ? என்னாச்சு அண்ணி? என்னாச்சு? நீ உள்ள போ. அண்ணி என்னன்னு சொல்லுங்க. ஐயோ நீ முதல்ல உள்ள போ ஸ்ருதி. அண்ணி வாங்க, போங்கறல்ல வாங்க. அண்ணி போ ஸ்ருதி, போ. என்னாச்சுன்னு? கோச்சிங் கிளாஸ் போயிட்டு வர நேரமா இது? எப்பவும் இந்த டைம்க்கு தானப்பா வருவேன். 7:30 மணிக்கெல்லாம் வருவ. இப்ப மணி 8:15 ஆகுது. பஸ் கிடைக்கலமா? பஸ் கிடைக்கலனா யாருக்காவது போன் பண்ணிருக்க வேண்டியதானே? இஷ்டத்துக்கு வர்றா நீ. இந்த வீட்டுல ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் திமிராயிடுச்சு. ரொம்ப திமிராயிடுச்சு. ஆகிரஞ்சு, நீ மலர உள்ள கூப்பிடு. இல்லப்பா, அது வந்து நானே கூப்பிடுறேன். அப்பா அப்பா மலரு, நீ உள்ள வா. இல்ல மாமா, நான் வந்து உள்ள வான்னு சொன்னேன். இல்ல நான் கொஞ்ச நேரம் இங்க. உள்ள வர போறியா இல்லையா? உன்னை எவ்வளவு கேவலமா பேசின அவ கூட போய் உட்கார்ந்திருக்க. அறிவுல உனக்கு? உள்ள வா, வான்னு சொல்றேன். எல்லாரும் உள்ள போங்க. இதுக்கு என்னதாங்க முடிவு? மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏதாவது பண்ற வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு அமைதியா இருப்போம். ஹலோ, சொல்லுங்க சார். ஏங்க, உங்க பொண்ணு நல்ல பொண்ணு நினைச்சதானே என் மச்சானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் எங்க இப்படி இருக்கா? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா சார்? முதல்ல ஆரம்பிச்ச பிரச்சனையே இன்னும் முடியல. என் மாமனார் போன் பண்ணி புலம்புறாரு. சார் என்னாச்சு சார்? உங்க ஒய்ஃப் பக்கத்துல இருக்காங்களா? ஆமா இருக்காங்க சார். போன ஸ்பீக்கர்ல போட்டு. போட்டீங்களா? போட்டேன் சார். ஏங்க, பண்ண தப்புக்கு உங்க பொண்ண மன்னிப்பு கேட்க சொன்னேன். மன்னிப்பு கேட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானுங்க. அதை விட்டுட்டு ரோட்ல நின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கா உங்க பொண்ணு. சார் என்ன சார் சொல்றீங்க? நடக்கிறத தான் சொல்றேன் ராமூர்த்தி. என் மாமனார் அந்த ஏரியால எத்தனை வருஷமா இருக்காரு தெரியுமா? அவர் நடந்து போனாலே அவ்வளவு மரியாதையா பாப்பாங்க. அப்பேற்பட்ட மனுஷன் இன்னைக்கு கூனி குறுகி நிக்கிறாருங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பாவத்துக்கு நானும் இங்க அவஸ்தைப்படுறேன். சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துவான்னு பார்த்தா நாடகம் போட்டுட்டு இருக்கா.
இந்த லட்சத்துல தான் உங்க பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்களா? ராமூர்த்தி, இங்க பாருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி சான்ஸ். இதுக்கு மேல நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். ஒழுங்கா நல்ல அப்பா அம்மாவா, பொறுப்பான அப்பா அம்மாவா போய் உங்க பொண்ணுக்கு புத்திமதி சொல்லுங்க. ஒழுங்கா அனுசரணையா குடும்பம் நடத்த சொல்லுங்க. குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்க சொல்லுங்க. இல்ல முடியல, திமிரு புடிச்சுதான் ஆடுவேன்னு சொன்னா உங்க பொண்ண நீங்களே கூட்டிட்டு போயிருங்க. உங்க வீட்டிலே வச்சு நல்லா பாத்துக்கோங்க. உங்க பொண்ணாலெல்லாம் நாங்க அவமானப்பட முடியாதுங்க. ஐயோ 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 ஏங்க 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 என்னங்க பண்றீங்க? என்னடி அவ இப்படி இருக்கா? நல்லா வாடணும் அவளுக்கு ஆசை இல்லையா? எதுக்குப்பா எல்லாத்துக்கும் அக்காவையே தப்பு சொல்றீங்க? நீ பேசாத. பேசி பேசி நீ அவ்வளவு மாதிரி ஆயிடாத. ஏங்க டென்ஷன் ஆகாதீங்க. கல்யாணமே வேண்டான்னு சொன்னா குடும்ப சூழ்நிலைய எடுத்து சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்ப அவளை தப்பு சொல்றதா இல்ல அந்த குடும்பத்தை தப்பு சொல்றதானே தெரியலையேங்க. இவ கொஞ்சம் அனுசரிச்சு போனாதான் என்ன இவளுக்கு? அங்க என்ன நடக்குதுன்னே நமக்கு சரியா தெரியாது இல்லங்க. அவங்க சொல்றத மட்டுமே கேட்டு நாம எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம். மதி ஒண்ணும் தேவையில்லாம பிரச்சனை பண்றவ இல்லங்க. நீ மதிக்கு சப்போர்ட் பண்ணாத காஞ்சனா. நான் சப்போர்ட் பண்ணலங்க. உங்களுக்கு நம்ம பொண்ண பத்தி தெரியாதங்க. அவ சொல்றத கேக்குறவதாங்க. ஆனா இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறானா அங்க என்னமோ தப்பா இருக்குங்க. ஏங்க நீங்க முதல்ல அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. குடிக்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாமா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க. நீங்க மதிய கூட்டிட்டு வாங்க. அவ 2-3 நாளைக்கு இங்கே இருக்கட்டும். நானும் கிளம்பட்டுமாங்க? வேணாம், நான் போயிட்டு வரேன். அவ கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டுங்க. மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சும்மா சும்மா அவங்க கூப்பிடுறாங்கன்னு நாமளும் போய் மதிய திட்டிட்டு வர வேண்டாங்க. ஏங்க கிளம்புங்க. இன்னும் போலையா நீ? என்ன இங்கேயே உட்காந்துட்டு இருக்க? எங்கேயாவது போக வேண்டியதானே? எங்க சுரேஷ் வந்துட்டாங்க. ஏப்பா சுரேஷ், நீ உள்ள வா. உள்ள வான்னு சொல்ற. இவ இன்னும் என்னென்ன அவமானத்தை எல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வர போறாளோ தெரியல. பக்கத்து வீட்டுக்காரங்க கொல்லப்புறமா வந்து விசாரிச்சுட்டு போறாங்க. எங்களுக்கு அவமானமா இருக்கு. திமிரா பேசுவான்னு தெரிஞ்சும் நான் அவகிட்ட போய் பேசினேன். மன்னிப்பு கேட்டுட்டு உள்ள வர சொன்னேன். முடியவே முடியாது, உன் வேலைய பாருன்னு சொல்லிட்டாடா. மன்னிப்பு கேக்கலன்னா என்ன? நீயாவது அவளை உள்ள கூப்பிடு சுரேஷ். எவ்வளவு நேரம் தான் அவ அங்கேயே இருப்பா? ஒரு மன்னிப்பு கேட்டா அவளுக்கு என்ன குறைஞ்சிட போகுது? அவ கேட்க மாட்டாடா. அவ கேட்கவே மாட்டா. ஏ சுரேஷ், நடக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்குடா. நீ மதிய கூப்பிடு. ஏய் வேணாண்டா. அவளுக்கு யாரும் பாக்குவத்துல வச்சு அவளை இங்க உள்ள கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு இருந்த மரியாதை மதிப்பு எல்லாம் போச்சு. நாளைக்கு காலையில வாக்கிங் போகும்போது எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி மாளாது.
இங்கே வெயிட் பண்ணப்பா. ஆட்டோ சத்தம் கேக்குது. சுரேஷ் போய் யாருன்னு பாரு. உங்களைத்தான் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். உள்ள வாங்க. மதி எதுக்கு வெளியே உட்காந்துருக்கா? உங்களுக்கு தெரியாதா? மாப்பிள்ள சொல்லிருப்பாரே. கொஞ்சம் முன்னாடி தானே வீட்டுக்கு வந்தீங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க? என் பொண்ணு எந்த தப்பும் பண்ண மாட்டா, தங்கமா இருப்பான்னு சொன்னீங்களா இல்லையா? நீங்க தெருமனுக்கு போறதுக்குள்ள அவ அட்டகாசத்தை ஆரம்பிச்சிட்டா. அதுக்காக என் பொண்ண வீட்டுக்கு வெளியே உட்கார வைப்பீங்களா? நாங்க எங்க அவளை வெளியே உட்கார வச்சோம்? அவ தான் வெளியே போய் உட்கார்ந்திருக்கா. அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். வீட்டுக்குள்ள வந்தா அடுத்த நிமிஷமே அவங்க எல்லாரையும் அடிச்சு கொன்றுவா. பொண்ணாங்க வளர்த்து வச்சிருக்கீங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம் லட்சுமி. இப்படி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். முதல்ல இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க. பாருங்க, தெருவே வேடிக்கை பாக்குது. இப்படி ஒரு அவமானம் எங்களுக்கு தேவையா? பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா அப்பவே பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு நாடகம் போடுறா நாடகம். கூட்டிட்டு போயிடுங்க அவளை. அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா.